கொடூரமாக நடந்த கொலைகளை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா அந்த 2 இடத்திற்கும் கூட தனிப்பட்ட முறையில் நான் சென்றிருந்தேன். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2023 தன்னுடைய விவசாய தோட்டத்தில் மது அருந்தவங்களை தட்டி கேட்ட நம்முடைய பொங்கலூர் பஞ்சாயத்து மேற்கு ஒன்றிய மாதாப்பூர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பஞ்சாயத்து கிளை தலைவர் சகோதரன் மோகன்ராஜ் அவங்க தட்டி கேட்டாங்க. அப்ப 4 பேர் கொண்ட கொடூர கும்பல் மோகன்ராஜை வெட்டி கொலை பண்ணாங்க, தம்பியை வெட்டி கொலை பண்ணாங்க, அம்மா வெட்டி கொலை பண்ணாங்க, சித்தியை வெட்டி கொலை பண்ணாங்க. 4 பேரை வெட்டி கொலை பண்ணாங்க. அந்த வீடுகளுக்கு சென்ற பொழுது 3 பச்சிளம் குழந்தைகள் தந்தை தாயை இழந்து விட்டு அமர்ந்து கொண்டிருந்தார். அப்ப நம்ம கேட்ட ஏன் அது நடந்தது? விவசாய தோட்டத்துல எப்படி பாக்கெட் சாராயம் வெளியே வந்தது? அதை எப்படி தோட்டத்துல வந்து குடிக்கிறாங்க? ஒரு விவசாயம் செய்யக்கூடிய மனிதர் நம்ம தோட்டத்துல குடிக்காதீங்கன்னு சொன்னதற்கு அவர் கிடைத்த பதில் வெட்டி சாய்த்து கொலை செய்யப்பட்டார். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, இதே பல்லடத்துல சோமலக்கவுண்டம்பாளையத்துல கடந்த நவம்பர் 29ஆம் தேதி 2024 3 பேர் தோட்டத்துல கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். தெய்வ சிகாமணி அலமையில அவருடைய மகன் செந்தில்குமார், அப்பா அம்மா பையன் 3 பேர் கொலை செய்யப்பட்டு அதன் பிறகு நாம் எல்லாம் உண்ணாவிரதம் இருந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் சந்தி சிரித்து அதன் பிறகு குற்றவாளியை கைது செய்தார்கள். 13 கொலைகள் கிராமப்புறத்துல ஓட்டு வீட்டுல ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய வீட்டுல 13 கொலைகள் செய்த ஒரு கும்பலை பிடிச்சார். இந்த தொகுதியில் இந்த 2 மட்டுமே ஒரு சாட்சி. சட்டம் ஒழுங்கு எவ்வளவு கேவலமாக கடந்த 5 ஆண்டு காலத்துல முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒன்று மட்டுமே சாட்சி. கொடூரமான கொலைகள். ஒரு சட்டம் ஒழுங்கினுடைய கொலையும் கூட அதற்கு முன்பு நடந்த கொலையை விட மிக கொடூரமானது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த கொலையோட எண்ணிக்கை மட்டுமே 8008. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த கற்பழிப்பு பாலியல் சம்பவங்கள் மட்டுமே 2080. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் நடந்த போக்சோ கொலைகள் 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடக்கப்பட்ட பாலியல் வன்முறை, நான் சொன்னதை கொஞ்சம் மனசு தேத்திட்டு கேளுங்க, 39,999. 8008 கொலைகள், 2080 பாலியல் தாக்குதல்கள், 39,900 போக்சோ குற்றங்கள். கூட்டி கழிச்சு பாருங்க. தமிழகத்தில் ஒரு நாள் கூட தமிழகத்தினுடைய எந்த ஒரு பகுதியும் கூட நிம்மதியாக இருந்தார்கள் என்பது சரித்திரம் கிடையாது. சென்னையில போனீங்கன்னா பேட்டை ரவுடிகளுடைய கொலை, ஆணவ படுகொலை. தென் தமிழகத்திற்கு போனீங்கன்னா ஜாதி வன்முறைகள், படுகொலைகள். கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா தோட்டத்து காட்டுல வயதான தம்பதிகளை குறிவைத்து கொலைகள். அதே போல சாராயத்தை குடித்து விட்டு பொது இடத்துல யாராவது ஒருவர் தட்டி கேட்டாலும் கூட அவர்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல்கள். இதையெல்லாம் பார்த்து பார்த்து சோர்ந்து போய் இந்த முறை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டும். நமக்கு மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வரணும். தினந்தோறும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு சண்டை போடக்கூடிய கட்சி வேண்டாம். எதற்கு எடுத்தாலும் கூட வாக்கியல் வரப்பு சண்டையை போடுவது போல தமிழக அரசும் மத்திய அரசும் தேவையில்லாமல் தமிழக அரசு வம்புக்கு எடுத்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, இன்னைக்கு FL2 நம்ம சொல்றோம். ஒரு தனியார் பார் நடத்தி அதிலே மதுபானத்தை ஸ்டாக் வைத்து விற்கக்கூடியது FL2 என்று சொல்லுகின்றோம். 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது தமிழகத்தில் மொத்தமா கொடுத்த FL2 லைசன்ஸ் 373. அவ்வளவுதான். மொத்தமா தமிழ்நாட்டில் 373 லைசன்ஸ் தான் அது வரைக்கும் கொடுத்திருந்தோம். திமுகவினுடைய ஆட்சி வந்த பிறகு தனியார் பார் லைசன்ஸ் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகள்ல 403 லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார். சுதந்திரத்திற்கு பிறகு மொத்தமா தமிழ்நாட்டில் 373, கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 403. கொங்கு பகுதியில மட்டும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே இந்த 103ல 119 லைசன்ஸ் இந்த 2 மாவட்டத்தில் மட்டுமே. கண் முன்னால் ஒரு இளைய சமுதாயம் சீரழிவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண் முன்னால் கோயம்புத்தூர்ல ஆரம்பித்து அங்க நடக்கக்கூடிய பாரில் இருந்து திருப்பூர் நடக்கக்கூடிய பாரில் இருந்து இளைய சமுதாயம் எத்தனை லைசன்ஸ்? 119 லைசன்ஸ். தாய்மார்கள் இதையெல்லாம் வாக்குப்பட்டியல வாக்கு செலுத்தும் பொழுது யோசனை செய்யும். எந்த அளவுக்கும் இல்லாம ஒரு பார் லைசன்ஸுக்கு 50 லட்சம் 60 லட்சம் பணம் வாங்கிக்கிட்டு 119 லைசன்ஸ் இந்த 2 மாவட்டத்தில் மட்டுமே கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதே சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தொகுதியில வந்து போட்டி போடுறார். யோசிப்பார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவருடைய தம்பி அசோக் கரூர்ல திமுகவுடைய டம்பி கேண்டிடேட்டாக அங்க அவரும் வேட்புமனு கொடுத்திருக்கிறார்.
கடந்த 5 ஆண்டுகள்ல டாஸ்மாக் விற்பனையை பாருங்க. 2021 36,000 கோடி, அடுத்த வருஷம் 44,000 கோடி, அடுத்த வருஷம் 46,000 கோடி, போன ஆண்டு 48,000 கோடி, இந்த ஆண்டு 51,000 கோடி. தமிழகத்தில் எது உயர்வதோ இல்லையோ, மது விற்கிறது உயர்வு. இன்னைக்கு நம்ம